ஹலோ எவ்ரிவான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பூஜை ரூம திறந்தாலே நல்ல ஒரு நறுமணம் இருக்கணும். ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஃபீல் குடுக்குற மாதிரி ஒரு தெய்வீக மனம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ நெக்ஸ்ட் டைம் பூஜை ரூம் கிளீன் பண்ணும்போது இந்த ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஸோ சில பேர் மந்த்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவீங்க. சில பேர் வீக்லி ஒன்ஸ் கிளீன் பண்ணுவீங்க. ஸோ எப்போ கிளீன் பண்ணுறீங்களோ அந்த டைம் இத ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நான் இன்னைக்கு பூஜை ரூம்ல உள்ள ஃபோட்டோ எல்லாம் எடுத்து தொடச்சு வச்சுட்டு, இப்போ ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு, ஒரு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி அந்த அளவுக்கு எடுத்துட்டு, அதில கொஞ்சமா பன்னீர் சேர்த்துக்கிறேங்க. பன்னீர் வந்து நம்மளோட இந்த பூஜை பொருள்லாம் கிடைக்கும்ல, பூஜை பொருளெல்லாம் கிடைக்கிற கடையிலேயே கிடைக்கும். நீங்க அத எப்பவுமே வீட்ல வாங்கி வச்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். நல்ல ஸ்மெல் கிடைக்கும் பன்னீர்லேருந்து. ஸோ நார்மல் தண்ணிக்கு பதிலா இந்த பன்னீர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜவ்வாது பவுடர், இந்த சின்ன டப்பால இருக்குது பார்த்தீங்களா? ஜவ்வாது பவுடர்னு இது சில நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும். இல்ல பூஜை பொருள் இருக்கிற கடையிலயுமே கிடைக்கும். இதுவும் அவ்வளோ நல்ல ஸ்மெல் குடுக்கும். ஸோ இதுவுமே எப்பவுமே நீங்க வீட்ல வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ அதில கொஞ்சமா எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆக்சுவலா தண்ணீல கரையிற மாதிரி இருக்காது. பட் நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த ஸ்மெல் கண்டிப்பா அப்சார்ப் ஆயிடும். ஓகேங்களா? ஸோ இது 2யும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் எடுத்து நார்மல் கற்பூரம் இல்ல, பச்சை கற்பூரம் எடுத்து நார்மலா பொடி பண்ணுற மாதிரி பொடி பண்ணிடுறேன் தண்ணீல. அது ஆட்டோமேட்டிக்கா அது அதிலேயே கரைஞ்சு போன மாதிரி ஆயிடும். ஸோ பொடி பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலா நான் 2 துணி வச்சுட்டு, ஒரு துணியில ஃபஸ்ட்டு இருக்கிற தூசி எல்லாம் தொடச்சிருவேன் ஃபோட்டோஸில எப்பவுமே. அதுக்கப்புறமா ஒரு துணி எடுத்துட்டு, அத அந்த தண்ணீல நல்லா முக்கி எடுத்து எல்லா ஃபோட்டோஸையும் ஒன் பை ஒன்னா தொடச்சு வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நல்லா அந்த தண்ணி அந்த அந்த துணியிலே அவ்வளோ நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த ஃபோட்டோ நீங்க இப்போ துடைக்கும்போது உங்களுக்கு இந்த பூஜை ரூம்ல அப்படியே செட் பண்ணும்போது ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு இந்த ஸ்மெல் அப்படியே இருக்குங்க. ஸோ அப்போ நீங்க நெக்ஸ்ட்டு கிளீன் பண்ணும்போது அது அப்படியே மேட்ச் ஆயிடும். கரெக்ட்டா அடுத்தடுத்து அப்படியே ஆர்டர்ல போய்க்கிட்டே இருக்கும். ஸோ நல்லா அந்த துணிய வந்து தண்ணீல முக்கிட்டு எல்லா ஃபோட்டோஸும் தொடச்சு வச்சாச்சு. இப்போ அதே மாதிரி எல்லா சிலையுமே தொடச்சு வச்சிரலாம். இந்த குபேரன் சிலை பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஹவுஸ் வார்மிங் செரிமனிக்கு கிஃப்ட்டா கிடைச்ச சிலை. ஸோ ரொம்ப இது யூசுவலா நம்மளே வாங்கக்கூடாது. யாராவது கிஃப்ட்டா தான் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா சொல்லி நீங்களே கிஃப்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்குங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப பாசிட்டிவான ஃபீல் இருக்கும். ஒரு கேஷ் ஃப்ளோ ரொம்ப இருக்கும்னு நான் உண்மையிலே ஃபீல் பண்ணுறேன். ஸோ முடிஞ்சா வாங்கி பாருங்க. அவ்வளோதான். இதுவும் அப்படியே ஒன் பை ஒன்னா தொடச்சு வச்சுட்டு, பக்கத்தில இருக்கிற கிருஷ்ணர் சிலை அதெல்லாம் கோவில்ல வாங்கினதுங்க. ஸோ அதுவும் அந்த மாதிரி கையோட எல்லாமே தொடச்சு வச்சாச்சு எல்லா ஃபோட்டோவுமே. இப்போ ஃபோட்டோக்கு சந்தன குங்குமம் வைக்க போறோம். அந்த சந்தன குங்குமத்துமே சந்தனத்த வந்து நார்மல் தண்ணி ஊத்தி கரைக்காம, இதே பன்னீர் ஊத்தி தான் நான் கரைக்கிறேன். ஸோ இந்த இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க இதில ஜவ்வாது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் ரொம்ப பண்ணல. நான் வெறும் சந்தன குங்குமம் மட்டும் தான் பண்றேன். பட் வேணும்னா பண்ணிக்கலாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு மதுரை மீனாட்சி குங்குமம். இது வந்து நவராத்திரி ஃபங்ஷன்ல ஃப்ரீயா கிடைச்சது. அத நான் அப்படியே வச்சிருந்தேன். ஸோ சந்தன குங்குமம் வச்சு எல்லா ஃபோட்டோஸ்க்குமே தொட்டு தொட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு கணபதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கணபதி, முருகன் அப்படியே எல்லா சாமிக்குமே லைன் பை லைனா வச்சாச்சு. சந்தனமும், குங்குமமும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பழனி முருகன். நல்லதே நடக்கும்னு கடவுள் புண்ணியத்தில எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும். ஸோ பழனி முருகன் ரொம்ப அழகான முருகன் ஃபோட்டோ இது ஆக்சுவலா. நெக்ஸ்ட்டு சக்கரத்தாழ்வார். இது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறவங்க வீட்லலாம் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஃபோட்டோங்க. பிஸ்னஸ் பண்ணுறவங்க பாக்கெட்லேயே கூட வச்சுக்கலாம். தொழில் பண்ணுற இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இது சங்கரன் கோவில் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க உள்ள அம்மன் படம் தான் இது. திருச்செந்தூர் முருகன். இப்படி எல்லா படத்துக்கும் வச்சு முடிச்சுட்டு, அப்புறம் அதே சந்தன குங்குமத்த வச்சே இந்த விளக்குக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிடுங்க. எப்பவும் வைக்கிற மாதிரி. நான் காமாட்சி விளக்கு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அதான் ரொம்ப நல்லது. வீட்ல எப்பவுமே காமாட்சி விளக்கு கண்டிப்பா இருக்கணும். ஸோ இப்போ பூஜை ரூம்ல வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு செட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் நான் நெய் ஊத்தி தாங்க விளக்கு பொருத்துவேன். அதுதான் நல்லதும் கூட மத்த எண்ணெய விட. இது வீட்லயே உள்ள பூ தான். வீட்ல இந்த செடி இருக்கு எங்க வீட்ல. ஸோ இந்த வீட்லயே உள்ள பூவில கடையிலனாலும் வாங்கி வச்சு டெய்லியுமே பூ போடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இதாங்க இந்த சிம்பிள் டிப்ஸு. இத கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.